வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊசி குத்தி வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை செய்கிறேன். இது நம்ம போர்டு அழைப்போம் இல்லையா, டஸ்ட்ரு, அது மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து 3 இன்ச்சு சுற்றளவும் 3 இன்ச்சு வந்து உயரமும் எடுக்கிறோம். இது என்னன்னா ஊசி நம்ம வந்து சிம்பிளாக குத்தி வச்சுக்கிறதுக்காக நம்ம மிஷினில் யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு சைடு வந்து இது மாதிரி மடித்து இது மாதிரி அடிச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் மடித்து அடிச்சுக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த சைடு தான் நம்ம அந்த பாஞ்சை உள்ளே வைக்கிறது. இதை இப்போ மடித்து அடிச்சிருக்கோம் இல்லையா, 2 சைடும் மடித்து அடிச்சிட்டோம். இப்போ இதையே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இது மாதிரி இந்த ஓரத்துலலாம் தையல் விட்டுக்குங்க. சிம்பிளான வேலை தான். நம்ம இதே பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம போர்டு அழைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். போர்டும் அழைச்சிக்கலாம். இதை எப்படியே திருப்பி விட்டோம்னா நம்ம பை மாதிரி வந்துடும். திருப்பி விட்டோம்னா இதில் வந்து நீங்கள் வந்து துணி இருக்கு இல்லையா, பீஸு, அந்த குட்டி குட்டி பீஸை வந்து கட் பண்ணி அதையும் நம்ம இது மாதிரி துணிச்சுக்கலாம். துணியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறம் நிறச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம சட்டைக்கெல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஜென்ஸு சட்டைக்கெல்லாம், அந்த இதில் வந்து குட்டியாக ஒரு பீஸ் எடுத்து இதுக்கு சமமாக பீஸை வச்சு உள்ளே வச்சு தச்சிடலாம். இதை வந்து இந்த அளவு பார்த்துக்குங்க. இந்த அளவை பார்த்துட்டு கோடு போட்டுக்குங்க ஸ்தீலம். இது மாதிரி போட்டு இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். இதுக்குள்ளே இப்போ வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். இதே நம்ம பெருசாக வச்சோம்னா அது டஸ்ட்ரு. நம்ம குட்டியாக வந்து நம்ம ஊசி குத்தி வச்சுக்கிறதுக்காக நம்ம தைக்கிற ஊசி இதெல்லாம் நம்ம வந்து டப்பாவில் போட்டு போட்டு நம்ம வைக்கணுங்கிறதில்ல. இப்போ மிஷினில் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம்னா இப்படி நல்லா விட்டுக்குங்க. நல்லா சமமாக இது பண்ணிக்கோங்க. இப்படி பெரிய ஊசியை வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. நல்லா உள்ளார இது பண்ணிவிட்டு கவர் பண்ணிடலாம். வச்சுட்டு இப்போ நீட்டாக சமப்படுத்திட்டு சமமாக வச்சுட்டு இப்படியே நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இப்போ ஓட்டும் போது என்னன்னா சின்னதாக நமக்கு வந்து இதுக்கு ஒரு நாட்டு தேவைப்படும் இல்லையா, அந்த நாட்டை வந்து அடித்து வச்சுருக்கோம். இது வந்து எப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சு பீஸு, 1.25 இன்ச்சு ஹைட்டு. என்னான்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்னதாக இருந்தால் போதும். 10 இன்ச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எப்படி அடிக்கணும், நம்ம நாட் மாதிரி அடிக்கணும். நல்லா லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இது மாதிரி சின்னதாக குட்டியாக ஒரு 1.5 இன்ச்சு பீஸில் இப்படி மடித்து விட்டுங்க. லெஃப்ட் மடிங்க, அப்புறம் ரைட் மடிங்க, அப்புறம் திருப்பி குட்டியாக அழகாக வந்துடும். இது மாதிரி அடிச்சுட்டு இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்போ விட்டுக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த மிஷினில் வந்து நம்ம கட்டி கூட வச்சுக்கலாம். கட்டி விட்டோம்னா நம்ம வந்து நம்ம வைக்கிறதுக்கு சமமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான். மேலே ஒன்று, இங்கிட்டு கீழே ஒன்று, ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வச்சு விட்ருங்க. இப்படி வச்சு விட்ருங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து உள்ளார போயிடணும். இப்போ வந்து தைச்சி விட்டுக்கலாம். இப்படி லைட்டாக பெரிய ஊசியில் இப்போ குத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக இதாகிடும். இப்போ வந்து சமமாக அந்த பீஸை வச்சு கீழே ஒரு பீஸு மேலே ஒரு பீஸ் வச்சுருக்கோம்.
இந்த 2 தடவை ஓட்டிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு பீஸுன்னு இல்லை, நம்ம 2 பீஸ் கூட கொடுத்து அடிக்கலாம். இதில் வந்து 2 பீஸ் கூட நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். அது மாதிரி அடிச்சுக்கலாம். நான் ஒரு பீஸ் தான் வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மிஷினில் வந்து எப்படின்னா நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம் கரெக்டாக. இன்றைக்கி நம்ம இந்த டெஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா அது வந்து சின்ன குட்டி டெஸ்ட்டு. இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஊசி குத்தி வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் ஊசியை குத்தி வச்சுக்கலாம் நீட்டாக. நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் தொலைவிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, மிஷின்லேயே வச்சுக்கலாம், கட்டி விட்டுக்கலாம். ஒரு ஓரத்தில் இது மாதிரி இந்த ஓரம் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் வந்து நீங்கள் இது மாதிரி கட்டி விட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம தொலைவ வேண்டியதில்லை, ஒவ்வொரு நிமிஷமும் தொலைவாமல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் துணியில் தான் துணியை நிறச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து பாஞ்சு வச்சு காமிச்சேன் இல்லையா, இதில் வந்து குட்டி குட்டியாக துணி நம்ம பீஸ் துணி வெட்டி போட்டது வேஸ்ட்டு துணி இருக்குல்ல, அதை வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி இது மாதிரி தலகாணி நம்ம உர தைக்கிறோம்ல, அதே மாதிரி குட்டியாக தலைவாணி மாதிரி தைச்சு அதுலேயும் ஒரு பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி கட்டுறதுக்காக ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து துணி தான் நிறச்சிருக்கேன் நான். துணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறச்சிட்டோம்னா நம்ம இது மாதிரி இதுலேயும் நம்ம ஊசி இது மாதிரி குத்தி வச்சுக்கலாம். இது மாதிரி குத்தி வச்சுக்கலாம் நீட்டாக. இப்போ வந்து அதே இப்போ நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம அடிச்சிட்டு இருக்கோம், ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம போய் அங்கேயே எடுக்க வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு குட்டியாக காந்த வந்து இந்த மிஷினில் வந்து இப்படி ஒட்ட வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம இது மாதிரி எம்மிங் ஊசி எதாக இருந்தாலும் உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுற ஊசி, அதாவது கையில் டக்கு டக்குன்னு அடிக்கிறப்ப எடுக்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஊசியை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறோன்னா டக்குன்னு நம்ம அங்கேயும் போக வேண்டியதில்லை. இது மாதிரி குட்டியாக ஒரு காந்தம் ஒட்ட வச்சிட்டோம்னா இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.